12th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு நாளைக்கு லாஸ்ட் டேட். அதாவது நாளைக்கு 17ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. யாராவது இது வரைக்கும் சப்மிட் பண்ணலை அப்படின்னா சப்மிட் பண்ணிவிடுங்க. கமெண்டில் உள்ள உங்கள் கேள்விக்கான பதிலை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பற்றி பார்த்துடலாம். 10th அரியர் ப்ரைவேட் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் சயின்ஸில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதணுமா? சயின்ஸு ப்ராக்டிக்கலில் நீங்கள் 25க்கு 15 மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் சயின்ஸு ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ண தேவையில்லை, தியரி மட்டும் எழுதுனா போதும். 11th 12th அரியர் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் நீங்கள் அட்டன் பண்ணணுமா அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ அட்டன் பண்ண தேவையில்லை. அட்டன் பண்ணாதவங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணணும். 11th 12th பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு பாஸ் மார்க்கு எதுவும் கிடையாது, நீங்கள் ஜஸ்ட் அட்டன் பண்ணாலே போதும். இப்போ கமெண்டில் உங்கள் கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். முதல் கேள்வி, ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பெங்களூர்லேருந்து வந்து இப்போ 10th படித்தேன், 2 டைம் எக்ஸாம் எழுதியிருக்கேன், தமிழில் மட்டும் ஃபெயிலு, என்னால் பாஸ் பண்ண முடியல, இப்போ எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் பெஸ்ட்டு தமிழுக்கு ஏதாவது ஒரு டுட்டோரியல் காலேஜ் ஜாயின் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். தனியாக வீட்டில் இருந்து படிக்க ட்ரை பண்ணாதீங்க. அடுத்தது அவங்களே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, 10th முடித்தோடனே 12th டேரெக்டாக ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். நீங்கள் இந்த இயர் பாஸ் பண்ணல 10th அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் 2027 மார்ச் ஏப்ரலில் எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி ஜூன் ஜூலையும் எழுதலாம். அப்போ பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2029 மார்ச்சில் நீங்கள் 12th டைரெக்டாக எழுதலாம். அடுத்த கேள்வி, ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ணிட்டேன், எப்போ ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு லாஸ்ட் டேட்டு, நீங்கள் போய் அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்த கேள்வி, இவர் 2 நாளாக இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதாவது 10th சயின்ஸ் ப்ராக்டிக்கலில் பாஸா ஃபெயிலா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் 25 மார்க்குக்கு 15 மார்க் எடுக்கணும். நீங்கள் 25 மார்க் எடுத்திருக்கீங்க, அதனால் நீங்கள் ப்ராக்டிக்கல் பாஸ். தியரியில் 16 மார்க் தான் எடுத்திருக்கீங்க, 20 மார்க் எடுக்கணும். 20 மார்க் எடுத்தால் தான் தியரியில் பாஸ். அதனால் இப்போ நீங்கள் தியரியில் ஃபெயில். அடுத்த வாட்டி தியரி மட்டும் எழுதினா போதும். அடுத்த கேள்வி, அடுத்த ஒரு 3 கேள்வி கேட்டிருக்கீங்க. எப்படி சார் ஸ்கேன் பண்ணுறது, எப்படி சார் உங்ககிட்ட பேசுறது, ரீவேல்யூஷன் பண்ணுவது எப்படி அண்ணா அப்படின்னு 3 கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்கள் 10th 12th தெரியல, எல்லாத்துக்குமே ரீவேல்யூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணணும். நீங்கள் ஸ்கேன் காப்பியை அப்ளை பண்ணீங்களா அதை பற்றியான டீட்டெயில் இல்லை. ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணவங்க தான் ரீவேல்யூஷன் திரும்ப வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் வீடியோ எல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு பிறகு என்னன்னு கேளுங்க. அடுத்த கேள்வி, பிரைவேட் கேண்டிடேட் 10th பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் மார்க் ஷீட் வீட்டுக்கு வருமா, டிபிஐயில் வாங்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. 10th எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி அதை பற்றியான வீடியோ போட்டிருக்கேன், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை போய் செக் பண்ணுங்கள். எங்கே இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் எழுதுனீங்களோ அங்கே இஷ்யூ பண்ணுவாங்க, வாங்கிக்கிங்க. சப்போஸ் நீங்கள் 12th டைரெக்டாக எழுதிருந்தீங்க, இப்போ ஒரிஜினல் 10th மார்க் ஷீட் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த பப்ளிக் எக்ஸாமுடைய ரிசல்ட்டை எங்கே போய் வாங்க போகிறீங்களோ, அதாவது மார்க் ஷீட் வாங்க போகிறீங்களோ அங்கே தான் 10th மார்க் ஷீட்டையும் வாங்கணும். அடுத்த கேள்வி, ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணியிருக்கேன், பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் அப்ளை பண்ணுங்க. பாஸ் பண்ணுறது வந்து நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை பொறுத்து தான் இருக்குது. மேக்ஸிமம் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கேள்வி, காலேஜில் டிசி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. 11th 12th ப்ரைவேட்டாக எழுதுறேன்னு சொல்கிறீங்க. காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதாவது ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு டிசி கிடையாது, அவங்கள கன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள். அடுத்த கேள்வி, எப்படி ரீவேல்யூஷன் போடுறதுன்னு கேட்டிருக்கீங்க. இது ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டேன், நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள், அதில் போனீங்கன்னா நிறைய வீடியோ இருக்கும், அந்த வீடியோ ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்த கேள்வி, 2012 பேட்ச், இப்போ 67 மார்க் எடுத்திருக்கேன், ரீவேல்யூஷன் போட்டால் பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், 3 மார்க் தான் வரணும், எப்படின்னு பார்க்கலாம்.
நீங்கள் சொன்னது தியரி சப்ஜெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ உங்களுக்கு 90க்கு 31.5 மார்க் இருந்தால் உங்களுக்கு 70 மார்க் வரும். அடுத்த கேள்வி, பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட்டில் நேம் அதாவது இனிஷியல் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டிருக்கீங்க. தேவையில்லை, வராது. ஏன்னா அவங்களே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, அதனால் வர வாய்ப்பு இல்லை. அடுத்த கேள்வி, 10th ரீகரெக்ஷன் பேப்பர் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்கீங்க. நேற்றே வீடியோவில் சொல்லியிருந்தேன் 18th இல்லாட்டினா 19th, அதாவது 18, 19 தேதியில் வந்து மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதாவது ஸ்கேன் காப்பியை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. பிஎஸ்சிஎம் பற்றி இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதாவது ஆதார் கார்டில் ஹஸ்பண்ட் நேம் இருக்குது, பரவாயில்லையான்னு கேட்டிருந்தீங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபாதர் நேம் தான் இருக்கணும்.